எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இத்தனை பேர் வந்து கமலா திரையரங்குக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய சார்பாகவும் கமலா திரையரங்கின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தியேட்டரை வந்து திறந்து வச்சது எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் விண்வெளி நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள். இன்றைக்கி வந்து தக் லைஃபுக்கு வந்து ஓப்பனிங் ஷோ வந்தோம். எக்ஸ்ட்ரானரி. உண்மையிலே மணிரத்னம் சாருடைய படம்லாம் சொல்லவே வேணாம். எவ்ரி சீன், அந்த லைட்டிங், அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம். அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி, கமல் சாரும் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருக்குது. இந்த தேட்டரை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தேட்டருக்கு போகிறேன் படம் பார்க்க. நானே இன்னும் வந்து ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் மாற்றி போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. முழுக்க எனக்கு வந்து எப்போயுமே கமலா திரையரங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய அன்பு தம்பி, கமலா திரையரங்கின் உரிமையாளர். நான் எப்படி வந்து கமல் சாருடைய செல்லப்பிள்ளை, அது மாதிரி இது ஒரு செல்லப்பிள்ளை. சொல்லலாம். ஆமாம், தக் லைஃப் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண டேலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக கமல் சாரோட எஸ்டிஆர் அண்ணன் சேரும் போது ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்குது. அதுவும் எஸ்டிஆர் சார், த்ரிஷா மேம் காம்போ நிறையா பேர் வெயிட் பண்ண அவங்க படத்தில் ஒன்றா விடிவிக்கு அப்புறம் பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 4 days எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல். இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிப்போர்ட்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். அதுவும் முக்கியமாக இன்ட்ரோ சீன் வந்து எஸ்டிஆர் அண்ட் இன்ட்ரோ சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல். அதே மாதிரி ஆண்டவருடைய ஓப்பனிங் சீனும் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி, எடிட்டிங் அன்பறிவு மாஸ்டர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படமே எப்படின்னா, இப்போ அடுத்த அன்பறிவு மாஸ்டருடைய டைரக்ஷனில் எங்கள் ஆண்டவர் வந்து அடுத்து எப்படி வந்து அடுத்த அவதாரம் எப்படி இருக்குன்றதுக்கு வெயிட்டிங். முழுக்க வந்து மணிரத்னம் சாருக்கு வந்து பெரிய கிரெடிட்டு. ஏன்னா 37 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாயகனை வந்து அதே காஸ்டியூமில் எப்படி வந்து மும்பையில் நம்ம வந்து அந்த பீச் ஓரமாக அந்த பறவைகள் பறக்கும்போது எப்படி கமல் சாரை பார்த்தோமோ அப்படியே கொண்டு வந்திருக்காருங்க. அது ஒரு பெரிய ட்ரீட் தான் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக ஓவரால் எல்லா ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மாஸ் ஹிட்டு தான் அது. ஸோ கமலா திரையரங்கம் என்னுடைய ஃபேவரட் தேட்ரு. தம்பியோடு வந்து நான் இன்றைக்கி பேப்பர் சூறை விட்டு வெடி வெடித்து, இதுக்கப்புறம் பாலாபிஷேகம் இருக்குது, ஆரத்தி இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த தேட்டருக்கு போகிறேன். ஸோ எல்லாருமே அங்கே ஃப்ளெக்ஸுக்கிட்ட வந்துருங்க. எதுங்க ஏங்க, நான் வந்து அவரை வந்து ஆண்டவராக தான் பார்க்குறேன். அவர் எது பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அந்த விதத்தில் நான் வரவே இல்லை. எப்பயுமே ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையில் உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகனில் முதல் செல்லப்பிள்ளை நான். அது எப்பயுமே. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.